மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் பிறந்த குழந்தை உயிரிழப்பு விவகாரத்தில் 6 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சிபிஎம் கட்சியினர் 19 பேர் கைது. மகப்பேறு மருத்துவர் பணியிடை நீக்கம். பணியிடை நீக்கத்திற்கு இந்திய மருத்துவர் கழகம் கடும் கண்டனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா மருத்துவர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாய தொழிலாளி முருகேசன். இவர் தனது மனைவி சிவரஞ்சனியை நவம்பர் 2ஆம் தேதி மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் மகப்பேறுக்காக அனுமதித்தார். அவருக்கு நவம்பர் 6ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை உடல் அசைவின்றி இருந்ததால் மறுநாள் சிதம்பரம் அரசினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. உரிய நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்யாமல் தாமதப்படுத்தியதே குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி சிபிஎம் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் முருகேசனின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பின்னர் மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் குழந்தையின் உடலை சாலையில் கிடத்தி அவர்கள் மறியல் போராட்டத்தை தொடர்ந்தனர். பல மணி நேரம் நீடித்த போராட்டத்தில் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, டிஎஸ்பி திருப்பதி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் சுகாதார பணிகள் இணை இயக்குநர் பானுமதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கவனக்குறைவாக செயல்பட்ட மகப்பேறு மருத்துவரை பணி நீக்கம் செய்ய சிபிஎம் கட்சியினர் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து அன்றைய தினம் பணியில் இருந்து மகப்பேறு மருத்துவர் ரம்யாவை பணி இடைநீக்கம் செய்து சுகாதார பணிகள் இணை இயக்குநர் உத்தரவிட்டார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த சிபிஎம் கட்சியினர் அவரை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்தனர். அப்போது போலீசார் குழந்தை உயிரிழந்து 12 மணி நேரத்திற்கும் மேல் ஆவதால் உடலை அடக்கம் செய்யாமல் வைத்திருப்பது சுகாதார சீர்கேடு, நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும். எனவே போராட்டத்தை கைவிட்டு உடலை அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கூலர் பாக்ஸ் வரவழைத்து அதில் குழந்தையின் உடலை கிடத்தி போராட்டத்தை தொடர்ந்தனர். இதையடுத்து குழந்தையுடன் ஃப்ரீசர் பாக்ஸை கைப்பற்றி வலுக்கட்டாயமாக ஆம்புலன்ஸில் ஏற்றி உடற்கூறாய்வுக்காக மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சிபிஎம் கட்சியினர் 19 பேரை ஏடிஎஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். 6 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போராட்டத்தால் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் பேருந்துகள் இயக்கப்படாமல் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. மேலும் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனிடையே மருத்துவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய மருத்துவர் கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.